2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2:3 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்ன செய்ய கடவுது. எப்போ உங்க வாழ்க்கையில கிருபை பெருகும், எப்போ உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கிருபை பெருகும், எப்ப சமாதானம் பெருகும். இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் என்ன இழந்துகிட்டு இருக்காங்க, கிருபை இழந்துகிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. காமனா எல்லாரும் மேலும் ஒரு கிருபை இருக்குது. இப்ப காலத்துல எல்லாருமே கிருபை இழக்கிறாங்க. எல்லாரும் கிருபை இழக்க மெயின் ரீசன் த டபுள் மைண்ட், இரு மனம். எல்லாரும் கிருபை இழக்க மெயின் ரீசன் வீண் சிந்தனை. சாத்தான் செய்யற ஒரே தந்திர செல்போன்ல வீண் சிந்தனை உனக்கு என்ன செய்யறான், புகுத்துறான். அதையே உன்னை சிந்திக்க வைக்கிறான். அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா சொல்றேன், இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, எல்லாரும் மெயினாக பயன்படுத்துறதுன்னா சிந்தனை தான். சிந்தனை தான் நிறைய பேருக்கு என்னது ஒர்க்கு. ஆனால் அந்த சிந்தனையில் நீ என்னத்தை இழந்துக்கிட்டு இருக்க தெரியுமா, கிருபை இழந்துக்கிட்டு இருக்க. ஜாக்கிரதை. வேலை வேலை வேலைன்னு உட்காந்து எப்போ பார்த்தாலும் என்னன்னு நோண்டிக்கிட்டு இருக்கான். கிருபை இழந்துடாதீங்க. கிருபை இழக்கிற காரணமே சிந்தனை தான். தயவு செய்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா 4 பேரை போய் விசாரிங்க, அவங்க கிட்ட அன்பா பேசுங்க. ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பு. அந்த காலத்துல 4 பேர் பார்த்தா பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க, யாராவது கஷ்டப்பட்டா அவங்க துக்கங்கள்ல அவங்க சந்தோஷத்துல சந்தோஷப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்ப எவனை பத்தியா சந்தோஷத்திலையும் ஈடுபடுறது இல்ல, துக்கத்திலையும். கல்யாண வீட்டுக்கு போங்க, கல்யாண வீட்டில் எவனா சந்தோஷத்தில் சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறீங்க? ஹலோ, கல்யாண வீட்டுக்கு போனாலும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாலே இது என்ன எடுத்துக்கிட்டாலே இது வேற ஏதாவது பேசுதுன்னு நினைக்கிறீங்க? நீ கூப்பிட்டேனே ஏதாவது அப்படியா நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அடுத்து நீ யாரோ நான் யாரோ, உனக்கு வந்தா எனக்கு என்ன, எனக்கு வந்தா ஐயா. இதெல்லாமே என்னத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க, கிருபை இழந்துகிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் ஓரம் கிட்டிட்டு 4 வேலை பார்க்கீங்களா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்களா, ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்களா, துக்க வீட்டில் 4 பேரை விசாரிங்க, மற்றவங்களை பார்த்து விசாரிங்க. மிகவும் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே ஆவியானவர் தான் சொல்வாரு. அப்படி நீங்க செய்யும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவாரு. தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் சந்தோஷப்படுறவனே நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். துக்க வீட்டில் உட்கார்ந்துருக்கோம், அவங்களுடைய துக்கத்தை என்ன செய்யணும், உண்மையா கரிசனையை விசாரிக்கணும். இன்னைக்கு உண்மையா கரிசனையெல்லாம் என்ன செய்யறது இல்லை, பேருக்கு போயிட்டோம். அதுக்காக ஒரு வார்த்தைக்கு என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டு முடிச்சோடனே நாங்கள் என்ன நோண்டிக்கிட்டு இருப்போம் சொல்லுங்க, வேற ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்காங்க? நேரில் பார்த்தா பேசுறதே கிடையாது. தயவு செய்து சொல்றேன், இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, இப்ப நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. சிந்தனை தான் விதை. எது விதை சொல்லுங்க? சிந்தனை தான். என்னது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான், அறுப்பான். கிறிஸ்தவனும் சரி, கிறிஸ்தவனை இல்லாதவனும் சரி, எவனும் கிடையாது. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் சொல்றாரு, மனிதன் எதை விதைக்கிறான் அதை என்ன செய்வான், அறுப்பான். மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய காரியங்களா இருப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களா இருப்பான். நீங்க எதை விதைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்துக்கு என்று தான் என்ன செய்யறாங்க, இந்த பேசிக்கே விதைக்கிறான். சிந்தனை தான் ஏன் விதை, வீண் சிந்தனை தான் உனக்கு விதை. அது உனக்கு வாழ்க்கைக்கு அறுவு, உன் வாழ்க்கையில முடிவுக்கு அதுவே காரணமா மாறுது. எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும் கிருபையை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. ஆவியானவர் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ எல்லா காவலோடு காத்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார், உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று. நீங்க செல்போன் பார்க்கும் போதோ வேதத்துக்கு புறம்பாக உங்கள் சிந்தனைகள் போகும் போதோ உங்கள் இருதயம் காத்து கொள்ளப்படவில்லை, உங்கள் இருதயம் ஓப்பன் ஆக்கப்படுது. என்ன பண்ணப்படுது? உன் இருதயத்தை நீ காத்து கொண்டால் மட்டும்தான் நீ பலன் கொடுக்கிறவனா மாற முடியும்.
இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை காத்துக்கொள்ள ஸ்டெப் எடுக்கிறதே இல்லை. எவ்வளவு நேரம் ஸ்டெப் எடுக்கிறீங்க? வேலை பாருங்க, பிசினஸ் பாருங்க, உழைங்க, நான் வேண்டாங்கல, உழைக்கிறது தப்பில்லை. ஆனா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானம் பண்ணி உன் இருதயத்தை நிரப்ப எவ்வளவு நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க? அவரை அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானம் என்ன செய்யுமா? ரெண்டு காரியம் பெருகும். உங்க வாழ்க்கையில கிருபை இல்ல, உன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, உன்னால ஜெபிக்க முடியல, இல்ல உன் பிள்ளைகளால பிரச்சனையை பேஸ் பண்ண முடியல அப்படின்னா உன் சிந்தனை யோசித்து பார். நீ சிந்தனையினால் கிருபை என்ன செய்திருக்கிறாய்? போக்கடிச்சிருக்கேன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் நெட்டு, எப்ப பார்த்தாலும் லேப்டாப், எப்ப பார்த்தாலும் செல்போன், இப்படி உட்கார்ந்து நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. ரொம்ப துக்ககரமான காரியம். சாத்தானுக்கு படிப்பியா அதிலே கொண்டு வச்சான். சரி, இது படிக்கிறதுனால எவனாவது பெருசா சாதனை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஐடி ஃபீல்டில் வேலை பண்றவங்க நான் பார்க்குறேன், அதுலேயே தான் உட்காந்துருக்கான். படிப்பும் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறான், அவன் வேலையிலேயும் அதில் தான் போய் உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்துருக்க எத்தனை பேர் மனநல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு செத்து போகிறான் தெரியுமா உங்களுக்கு? தற்கொலை பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க அதிகமான பேர் தெரியுமா உங்களுக்கு? ஐயா, இந்த சிந்தனை எல்லாம் உன் வாழ்க்கையில் கிருபை என்ன செய்யும்? இலக்க செய்யும். மறந்து போகாத, ஜாக்கிரதையா இரு. ஒரு சிந்தனை குறித்து கவனமாரு, உன் பிள்ளைகளுடைய சிந்தனை குறித்து கவனமாரு. சிந்தனை ஜாக்கிரதை. ஒன்னு நல்லா கவனிச்சுங்க. தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா உன் சிந்தனை, உன் வார்த்தை, இது ரெண்டையும் தேவன் சார்ந்து இருக்கிறார். உன் சிந்தனை, உன் வார்த்தை மாறினால் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உன் சிந்தனை, உன் வார்த்தை மாறாவிட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கணும், முதல்ல தேவன் பார்க்கறது அவன் சிந்தனையை பார்ப்பாரு. ரெண்டாவது தேவன் பார்ப்பதா அவனுடைய வார்த்தையை பார்ப்பார். உன் சிந்தனை, உன் வார்த்தை மாறினா உன் வாழ்க்கை, உன் குடும்பம் கட்டப்படும். உன் சிந்தனை, உன் வார்த்தை மாறாவிட்டா உன் குடும்பம் கட்டப்படவே. ஆண்டவர் பார்ப்பாரு, நான் விதைச்சேன், இவன் வளர்த்துருக்கானான்னு பார்ப்பாரு. அது வளரவே இல்லையே. அதே விதையை கத்தர் கொடுக்கிறாரு. அந்த விதைக்கு தினம் உரம் போட்டு நீர் பாய்ச்சி வேலி எடுத்து பாதுகாக்க வேண்டியது யாருடைய டியூட்டி? ஏற்ற காலத்தில் கனி தர வேண்டியது யாருடைய டியூட்டி? ஆனா நம்ம எதுவுமே என்ன செய்யல, விதைக்கிறதே இல்லை. நிறைய பேருக்கு வீணான சிந்தனை. அன்னைக்கு எலியா வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? 2 நினைவுகள். என்ன நினைவுகள்? 2 நினைவுகள் தான் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணுச்சு. அவங்க தேசத்துல மழை இல்லாமல் 3 வருஷம் வறுமைக்குள் போச்சு. ஆவியானவர் சொன்னார், எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. ஒண்ணுதான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோ. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. மத்திய 6ஆம் அதிகாரம் 24 வசனத்துல கர்த்தர் சொல்றார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. வாசிங்க பார்க்கலாம். இதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, செல்போன்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் மேக்சிமம் 20 மணி நேரம் எதுல தான் உட்கார்ந்துருக்கான்? செல்போன், இன்டர்நெட்ல உட்கார்ந்துருக்கான். இவன் சபைக்கு வர்றதே பார்த்தேன்னா 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் இவர் கர்த்தரை உண்மையை ஆராதிச்சிருவாரா? சொல்லுங்க, ஆராதிக்கதான் முடியுமா? முதலாவது சிந்தனையில் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். எதுல தேவனுக்கு ஊழியம் செய்யணும்? சிந்தனையில தேவனுக்கு கீழ்ப்படியணும். சிந்தனையில தேவனை ஆராதிக்கணும். சிந்தனையில தேவனை ஆராதிக்காதவன் நடக்கையில் தேவனை ஆராதிக்க முடியாது. சிந்தனையில தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் நடக்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. உன் சிந்தனை எப்படி இருக்குது? உனக்கு போராட்டம் எங்க தெரியுமா? மைண்டு தான். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிருந்தேன், பைபிள் படிக்கிறேன் பாஸ்டர், நான் உள்ளக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. போகாது. ஏன்னா இன்னைக்கு உனக்கு நடக்கிற போராட்டமே எங்க தான்? இங்கேயும் தான். குடும்ப பாரம், பல பிரச்சனை உட்கார்ந்துருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா உண்மையை சொல்றேன். நீ கிருபையை பெற்றுக்கொண்டு போராடினா நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. நீ கிருபை இல்லாம ஜெபம் பண்ணினா ஜெபமே கேட்கப்படாது. என்ன கேட்கப்படாது? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. காரணம் என்ன? சங்கீதம் 66 சங்கீதம் 18, 19, 20 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 66 சங்கீதத்துல 18, 19, 20.
மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அதுக்கு மேலுள்ள வசனத்திலிருந்து வாசிமா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாராம். அப்ப என் இருதயத்துல, உங்க இருதயத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் உள்ளத்துல வசனம் இருக்குது? வாசிக்கிறது சொல்லல, சரிதானே? வாசிக்கிறவன் பாக்கியவான் தான். ஆனா வாசித்து கை கொள்றவன் தான் அந்த காரில் பாக்கியவான். அல்லேலூயா. வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். வசனத்தை காத்து கொள்ளணும். ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய வசனத்தை என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை என்ன? வேதத்துக்கு புறமான சிந்தனை எல்லாமே என்னதுதான்? சாத்தானுக்கு கொண்டு வர்றது எல்லாம் என்னதுதான்? அநேகரை அந்த வேலை இந்த வேலை அதுலலாம் பிஸியாக்கிடுவான். ஆனா பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுங்க. பைபிள் வசனம் உள்ளக்குள்ள போதான்னு பாருங்க. பைபிள் வசனம் உனக்குள்ள போகல அப்படின்னா நீ யாருக்கு இன்னும் ஊழியம் செய்யல? சொல்லுங்க, யாருக்கு ஊழியம் செய்யல? கர்த்தருக்கு ஊழியம் செய்யல. நீ யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்க? சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உனக்குள்ள வசனம் போகலையா, நீ பெரிய சோதனை காலத்தில் நிக்கிறன்னு அர்த்தம். அப்படி என்ன செய்யறது பாஸ்டர்? வசனத்தை விதைச்சே ஆகணும். டே பை டே என்ன செஞ்சாகணும்? விதைச்சாகணும். உன் மைண்டில் சத்தமா வசனத்தை வாசி, திரும்ப திரும்ப வாசி. தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் வாசி. அந்த வசனம் உன் மைண்டில் போகும் வரைக்கும் போராடு. அது ஒரு யுத்தம் தான். வசனத்தை அரை மணி நேரம் நிரப்பிப்பார். நிரப்பும் பொழுது கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது ஜெபம் வரும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வெளியரங்கமாய் பதில் தருவார். இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை என்ன செய்ய? பூட்டு. முதல்ல என்ன செய்ய? உன் சிந்தனையை பூட்டுங்காரு. நிறைய பேர் பூட்டுறோமா? காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் சட்டி பானையை கழுவிட்டு பிறகு உட்காந்து ஜோம் பண்ணலாம். எனக்கு அதை முன்னமா இதை முன்னமா, அந்த வேலையை விட்டோமா இந்த வேலையை விட்டோமா, அப்படிதான் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி என்ன ஓடிக்கிறதா உன் ஜெபத்தை எப்படி கர்த்தர் கேட்பாரு? ஒரு மனம் உள்ள ஜெபத்தை தான் தேவன் என்ன செய்ய முடியும். ஒரு மனம்னா என்னது? தேவனோடு கூட நீ ஒருமனப்படணும். முதல்ல தேவ வார்த்தையோடு நீ ஒருமனப்படணும். ஒருமனப்படுகிறோமா? தேவனோடு நம்மளால ஒருமனப்பட முடியுதா? தேவ வார்த்தையோடு நம்முடைய ஒருமனப்பட முடியுதா? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். ஆமோஸ் 3:2. 3 வாசிங்க பார்க்கலாம். 20 ஒருமனத்து. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது. நீயும் தேவன் என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். நிறைய பேர் ஒருமனப்படுறமா? தேவனோடு ஒருமனப்பட முடியுதா? தேவனோடு ஒருமனப்படும் பொழுது எனக்கு தூக்கமே என்ன செய்யுது? என்ன வருது? அது வரைக்கும் கொட்டான்னு முழிச்சிருக்கான். 12 மணி ஆனாலும் என்ன வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கம் வராதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இதில் தான் உட்காந்துருக்கான். படிப்பும் அதுவே, வாழ்க்கையும் அதுவே, வேலையும் அதுவே, வீண் பேச்சும் அதுவே அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஹலோ, கிருபை இருந்தா தூங்குவேன், கிருபை இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை சம்பாதிக்கணும். எப்படி சார்? எப்படி சார் சொல்லுங்க? இதுல எக்ஸ்ட்ரா கிருபையை சம்பாதிக்கணும். எக்ஸ்ட்ரா கிருபை இருந்தா வருகையில கன்ஃபார்மா போகலாம். எப்படி போகலாம்? எக்ஸ்ட்ரா கிருபை இருந்தா எங்க போகலாம்? வருகையில போனவங்களுக்கு என்ன இருந்துச்சு? கிருபை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தேவ பிரசன்னம் இருந்துச்சு. அதனால வருகையில போனா. புத்தி இல்லாதவங்க பார்த்துறதுல என்ன இல்லை? கிருபை இல்லை, என்ன இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. அதனால வருகையில் ஐயாக்கு நிலைமை பரிதாபமாகி போச்சு. என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் சொல்ல, இருவர் ஒருமனம் பட்டிருந்தால் ஒழிய, வாசிங்க பார்க்கலாம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. நீ தேவனோடு கூட ஒருமித்து நடக்கிறியா? வேத வசனத்தை தியானிக்கிறானும் இருக்குதா? சொல்லுங்க.
சுமித் வில்கிஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் 10 நிமிஷமோ 15 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் பைபிள் வாசிப்பாராம். எத்தனை பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் இல்லைங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படிப்பாரான். அப்படி பைபிள் வாசித்துட்டு பிறதான் பேசுவாராம். எப்போ பார்த்தாலும் மனுஷன் பைபிள் வாசித்து என்ன செய்வார்னு நிரப்பிக்கிட்டே இருப்பார். அதனால் என்ன நடந்தது? அவர் போகிற இடங்களாம் ஜனங்கள் பாவ உணர்வடைந்தார்கள், மக்கள் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், விடுதலை ஆனார்கள். அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், கடைசி கால தேவ பிள்ளையே, உன் சிந்தனையில் நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயா? சிந்தனையில் எவ்வளவு நேரம்? ஒரு பக்கம் நம்ம கூட்டத்துக்கு வருகிறோம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம், அது நல்லது, அது ஆவியோடு முடிஞ்சிடும். ஆனால் உன் ஆத்துமால எதை விதைக்கணும் சொல்லுங்க? வசனத்தை விதைக்கணும். விதைச்சாதான் அறுக்க முடியும். எங்க விதைக்கணும்? ஆத்துமால விதைக்கணும். சரிதானா? ஆவியிலையும் விதைக்கணும். ரெண்டுலையுமே வசனம் வேணும். நிறைய பேர் இன்னைக்கு ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதோட நிப்பாட்டிருந்தான். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நிறைய பேருக்கு சுபாவம் மாற மாட்டேங்குது. என்ன மாற மாட்டேங்குது? சுபாவம் மாற மாட்டேங்குது. உன் சுபாவம் மாறணும் அப்படின்னா ஆத்துமாலையும் ஆவியிலையும் வசனத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் எதுல நீங்களுமா? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மளை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு. இது யார் செய்யணும்? நல்லா கவனிங்க. ஆவியானவர் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது, நீ செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று 2 பகுதி இருக்குது. ஆவியானவர் செய்ய வேண்டிய பகுதி இருக்கு, நீ செய்ய வேண்டிய பகுதி இருக்கு. உன் ஆவியை கர்த்தர் நிரப்புவார். உன் ஆத்துமாவை நீ தான் நிரப்பணும். கர்த்தர் நிரப்ப மாட்டாரு. யார் நிரப்ப மாட்டா? நல்லா கவனிங்க. யார் நிரப்ப மாட்டா? உங்க அறிவை நீங்க தான் நிரப்பணும். உங்க அறிவு உலக சிந்தனையினால மூழ்கி போயிருக்கும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த சொந்தம், அது இதுன்னு உட்கார்ந்துருக்கும். வீண் சிந்தனை நிறைய உட்கார்ந்துருக்கும். இதை நீங்க அழிக்கணும். நம்ம கிட்ட வைரஸ் சாப்ட்வேர் இருக்குது, அதான் வேத வசனம். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்க வைரஸ் சாப்ட்வேர் என்னது? வேத வசனம். இதை ஒழுங்கா தினம் போட்டு ஸ்கேன் பண்ணிடணும். என்னத்தை ஸ்கேன் பண்ணணும்? நம்முடைய ஆவிய ஆத்துமாவை என்ன செய்யணும்? ஸ்கேன் பண்ணி வைரஸை தினமும் என்ன செஞ்சிடணும்? கொன்றணும். வைரஸை கொல்லல பிற சிஸ்டம் ஹேங் ஆயிரும். என்ன ஆயிரும் சொல்லுங்க? என்ன ஆகும்? உன் லைஃப் என்ன ஆயிரும்? ஹேங் ஆயிரும். நான் தினமும் தானே பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறேன். சர்ச்சுக்கு போகத்தான் செய்யறேன், ஜெப கூட்டத்துக்கு போகத்தான் செய்யறேன். ஆனா வாழ்க்கை என்ன ஆயிருது? சொல்லுங்க, வாழ்க்கை என்ன ஆகுது? ஹேங் ஆயிருது பாஸ்டர். ஓப்பனான அடுத்த பகுதிக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. ஏன்? வைரஸ் பெருகிருச்சு. என்ன பெருகிருச்சு சொல்லுங்க? வைரஸ் பெருகிருச்சு. வைரஸ் அழிக்க வேண்டியது யாருடைய டியூட்டி? உங்க டியூட்டி தான். நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை நிரப்பணும். அல்லேலூயா. என்னத்தை நிரப்பணும்? வசனத்தை நிரப்பணும். வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும். முழு இருதயம்னா என்னது? ஆவி. சரிதானா? முழு ஆத்துமா அப்படின்னா என்னது? மைண்டு. சரிதானா? புரிஞ்சுக்கணும். இருதயம், மைண்டு. வாசிங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு. முழு பலத்தினா சரிதம். சரிதானா? இந்த 3ஓடு என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுதுன்னா என்ன அர்த்தம்? சிந்தனையில முதல்ல அன்பு கூறணும். எதுல அன்பு கூறணும்? சிந்தனையில அன்பு கூறணும். சிந்தனையில அன்பு இருக்குதா? நம்ம முழங்கால் போட்டுக்கிட்டு ஹல்லேலூயா நம்ம நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிந்தனையெல்லாம் எங்கெங்கேயோ நேசிச்சுக்கிட்டு இருக்கோம், உலாவிக்கிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? சிந்தனையில அன்பு கூறுறோமா?
மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ சொல்லுங்க எதுக்கு பார்க்குறாரு? எதுக்கு பார்க்குறாருங்க? உன் சிந்தனை எப்படா இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. நம்ம சிந்தனை எடுத்தோம்னா குப்பையால இருக்குது. பக்கத்தில் எந்த பையனும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தேவன் வர்ற மாதிரியா இருக்குது. ரெண்டு பேர் ஒருமனப்படணும். தயவு செய்து சொல்றேன், இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒளி என்ன செய்வார்களோ ஒருமித்து நடந்து போவார்கள். அந்த இருவருங்கிறது வேற யாரும் இல்லை, தேவனும் நீ என்ன செய்யணும், தேவ வார்த்தையும் நீயும் ஒருமனப்படணும். உன் வார்த்தை, உன் சிந்தனை தேவ வார்த்தையோடு கூட ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டால் தான் நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். நீ தேவனுக்காக ஊழியம் செய்தால் கர்த்தர் நிச்சயமா அவன் என்ன செய்வார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவன் என்ன செய்வாராம்? சொல்லுங்க. முதல்ல எங்க ஊழியம் செய்யணும்? ஊழியம் செய்ய முடியுதா? பைபிள் வாசித்தாலே என்ன செய்யுது? எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்குது. சுத்துதா சுத்தலையா? அதோ சுத்துதா சுத்தலையா? அப்பதான் தூக்கமே என்ன செய்யுது? வாசிங்க. இங்க ஆண்டவர் சொல்றார், உன் தேவனா கத்தெடுத்து முழு இறுதியத்தோடு முழு ஆத்துமோடு முழு சிந்தையோடு என்ன செய்வாயாக அன்பு கூறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில முதல்ல நிரம்பி ஜெபிக்கணும். ரெண்டாவது ஆத்துமால அன்பு கூறுனா என்ன செய்யணும்? ஆத்துமாவை வசனத்தால் என்ன செய்யணும்? நிரப்பணும். அடுத்து சரீரத்தை என்ன செய்யணும்? ஜீவ பலியாக என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அப்பதான் நீ அன்பு கூறுன்னு அர்த்தம். அல்லேலூயா. 3 காரியம். உன் தேவனா கத்தெடுத்தில் முழு இருதயத்தோடு, முழு இருதயம் தான் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? பேசணும். அப்ப இருதயம் வந்து தேவனுக்கு நேரம் திரும்புது. அடுத்து சிந்தனை வந்து தேவனுக்கு நேரம் என்ன செய்யணும்? திரும்பணும். சிந்தனை தேவனுக்கு நேரம் திரும்பணும்னா வேதத்தை என்ன செய்யணும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. என்ன அறிவுங்க? எந்த அறிவு? கர்த்தரை அறிகிற அறிவு. ஐயோ, சொந்த கதை சோக கதையை அறிகிற அறிவு இல்ல. என் சொந்த கதையை கேளுங்க, சோக கதையை கேளுங்க, என் கதை பிரச்சனையை கேளுங்க. அந்த அறிவை கர்த்தர் சொல்லவே. உன் பிசினஸ் கர்த்தர் கேட்கல. நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கிருபை இழந்துகிட்டு இருக்கான். உலகமே கிருபை இழந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகம் இந்த போக்கில் போய்கிட்டு இருக்குது. யாருக்கிட்டே அன்பு கூறுறதே? 2 விதத்துல கர்த்தர் சொன்னா. ஒன்னு என்கிட்ட அன்பு கூறினார், ரெண்டாவது பார்க்கிறவன்ட்ட என்ன செய்யணும்? அன்பு கூறினாரு. எவனாவது அன்பு கூறானா? சொல்லுங்க, எவனாவது அன்பு கூறானா? ஏன்னா அவனை பத்தி அவன் சிந்திக்கிறதே சிறுமைப்பட்டவன் மேல். அந்த காலத்துல எவன்டைய செல்போன் கிடையாது, எவன்டைய எது கிடையாது. அதனால அக்கா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் உட்கார்ந்து அழுவாரு. அக்கா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை யார் உட்கார்ந்து அழுவா? இவர் உட்கார்ந்து அழுவார். அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இவர் அழுகுவாரு. ஆனா இப்ப யாருக்கு என்ன வந்தாலும் இவருக்கு என்ன வராது? சொல்லுங்க, கண்ணீர் வருமா? செல்போன் மட்டும் என்ன வந்திருக்குன்னு நான் பார்க்காம எனக்கு தூக்கமே என்ன செய்யாது. எவன் என்ன அனுப்பியிருக்கேன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்றாங்க. 5 நிமிஷத்துக்கு நெட்டை ஓப்பன் பண்ணி யாராவது அனுப்பியிருக்காங்களா? இவங்க அனுப்பியிருக்காங்களா? அவங்க செல்ஃபி எடுத்து அனுப்பியிருக்காங்களா? இவங்க செல்ஃபி எடுத்து அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன படம் அனுப்பியிருக்காங்க? அவங்க இந்த படம். அங்க போறீங்களா? ஓகே, வாழ்த்துதல். நீங்கள் குற்றாலத்துக்கு போனீர்கள், சூப்பரா இருக்கு, என்ஜாய். இப்படி உருப்படாமே போ. அவன் குற்றாலத்துக்கு போனது, இவன் ஊரை சுத்துனது, இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். அவங்க இவங்க சூப்பரா இருக்குது, இவங்க ஆமேன் போடணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு போடணும். போட்டாலும் இவனுக்கு என்ன வருது? அதுவும் உருப்படாம போய் நீயும் உருப்படாம போய் இது நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். எவன் எங்க போனா உனக்கு என்ன செய்யுது? ஹலோ, உன் சிந்தனையில தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியுதா? சாத்தானுக்கு மட்டும் ஊழியம் செய்யறதுக்கு பல்லு 32 என்ன செய்யுது? திறந்து இருக்குது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஐயோ, அப்பதான் எனக்கு குறுக்கே வலிக்குது பாஸ்டர். அப்பதான் என்ன வலிக்குது? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சொல்லிட்டு என்ன வலிக்கும் பார்த்துருக்கீங்களா? சுமம் பண்ணுவோம் அப்படின்னா கண்ணு இழுக்கும் பாருங்க. ஐயோ, என்ன யாருக்கு ஊழிஞ்சு பழகி போச்சு? சாத்தானுக்கு ஊழிஞ்சிச்சு. சாத்தானுக்கு இப்ப ஊழிஞ்சு சொல்லுங்க, காலையில இருந்து 24 hours தூங்க மாட்டான். என்ன கூட விட்டு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அதுக்கு உட்கார்ந்துருப்பான். புறணி பேசுற சொல்லுங்க, அதுக்கு உட்கார்ந்துருப்பான். பைபிள் எடுத்து வாசித்து, இந்த 2 செய்யறது தான் மக்கள் கஷ்டம். பைபிள் எடுத்து வாசித்து அதை நிரப்புறது கஷ்டம், அடுத்து ஜெபம் பண்றது கஷ்டம். ஹலோ, தயவுசெய்து சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உன் சிந்தனை மாறாம ஒரு துளி கூட நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
உன் அறிவை நீ தான் நிரப்பணும். உன் அறிவை யாரு தான் நிரப்பணும்? சொல்லுங்க, யாரு தான் நிரப்பணும்? எவ்வளவு நேரம் நிரப்புறீங்க? வசனம் நிரப்பப்படுதா? போனால் மங்குனி கல் மாதிரில இருக்குது, எதுவும் உள்ளக்குள்ள எதுவும் செய்ய மாட்டேங்குது. போகுதா ஏதாவது? சொல்லுங்க, ஏதாவது போகுதா? சொந்த கதை சோக கதை நிறைய போகுது மாஸ்டர். எந்த கதை போகுது? சொந்த கதையும் ஒன்றும் ஆகாது. நீ வசனத்தை நிரப்பிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா உங்ககிட்ட நிறைய ஆயில் இருக்கும். எவனாவது வியாதியோடு வந்தானா இந்த ஆயிலை வச்சு கத்தர் என்ன செஞ்சிருவார்? சுகமாக்கிடுவார். சுகமாப்பாரு, ஆக்க மாட்டாரா? இன்னைக்கு மற்றவங்களை தேற்றக்கூடிய வார்த்தைகள் யார்கிட்டையும் இல்லை. யார்கிட்டையும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையினால் சொல்ல முடியும். வசனத்தை நிரப்பிட்டு உட்கார்ந்துருந்தா போதும். ஃபோன் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண அடுத்த வினாடி கத்தர் என்ன செய்வார்? அவங்க டெலிவரன்ஸ் பண்ணுவார். அடுத்த வினாடி ப்ராப்பர்சி பார்த்தீங்கன்னா வரும். உட்காந்து இயேசுவேன்னு கூப்பிட்டா அபிஷேகம் இறங்கும். வசனத்தான நிரப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். போராட வேண்டியிருக்கும். களத்தில் நின்று எப்படி இருக்கும்? போராட வேண்டியிருக்கும். எனக்கும் போராட்டம் இருக்குது வசனத்தை நிரப்புறல. ஏன்னா எனக்கு நிரப்புனா இவன் பயன்படுறான்னு சொல்லி சாத்தானுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் போராடுறான். ஆனால் அவனுக்கான நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அதனால் அந்த திருட்டு பயிலால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம விதைக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நிரப்பிட்டு அப்படி ஜெபம் பண்ணோம்னா அடுத்து பிரசங்கம் பண்ணால் கத்தர் என்ன செய்வார் தெரியுமா? கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆனால் நம்ம நிரப்பல அப்படின்னா கத்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வார்த்தைகள் எங்க இருக்கணுமா? இருக்குதா வார்த்தைகள்? தயவு செய்து வசனத்தை நிரப்புறதுல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ ட்ரை பண்ணணும். ஆண்டவர் பார்ப்பாரு, நீ ட்ரை பண்ணுறியா அப்படின்னு பார்ப்பாரு. கஷ்டப்பட்டு அதை தான் ஆவியான சொல்ல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் சொல்லுங்க. நீ கண்ணீரோடு தான் விதைக்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் போராட்டம் தான். சத்தமாக வசனத்தை வாசித்து காது கேட்க இங்கேயும் விதைக்கணும், இங்கேயும் விதைக்கணும். இங்கே விதைக்கிறது ஆத்மா, இங்கே விதைக்கிறது ஆவி. சரிதானே? ரெண்டு இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. போதித்து உட்கார்ந்து இருக்கிற போதும், வலையில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணுமா? எதை? வேத வசனத்தை பேசல. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்யறான்? உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும், அக்கா நீ குற்றாலத்துக்கு போன எப்படி இருக்கிறது? செல்ஃபி எடுத்து எப்படி இருக்கிறது? கல்யாணத்துக்கு போனீங்க அங்கே எப்படி இருக்கிறது? இப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்யறான்? நேற்று போயிருந்தாங்க, கல்யாணத்திலிருந்து போட்டா பிடிச்சி அனுப்பியிருப்பாங்க. இப்ப காலையில் எழுந்து என்ன செய்யணும்? பார்த்தீங்களா? கருமாரிக்கு போனா கூட இப்ப போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. நம்ம ஆட்கள் இப்ப எதுக்கு தான் செல்போன் வச்சு உட்கார்ந்துருக்காங்க? அக்கா போனாங்கன்னா என்ன செய்வாங்க? யார் யார் வந்திருக்காங்க மூஞ்செல்லாம் பாருங்க. இந்த அக்கா வந்திருக்காங்க, அந்த அக்கா வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் இப்ப பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல போனா கல்யாணத்துல அட்டன் பண்றது இல்லை. கல்யாணத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? வீடியோ கால். என்ன காலு? அப்படியே காமிக்க நல்லா இருக்குது. இது தூங்கி மூஞ்சி வெளிஞ்சி பார்த்தீங்கன்னா பரிதாபம் உட்காந்துருக்கு. இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்படி அப்படி காமிப்பாங்க. இப்படித்தான் நாட்டில் நிறைய பேர். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? வீணான இந்த சிந்தனையினால் என்ன நடக்குது? அதான் இப்ப கேள்வி. கிருபை இழந்துகிட்டு இருக்க, ஜாக்கிரதை. கிருபை இழந்துகிட்டு இருக்க. கிருபை இழந்தேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உன் வாழ்க்கையில சாத்தான் சுற்றிலும் மதில் போட்டு உன்னை அழிக்கிற நாட்கள் வந்துவிடும். உன் நிலைமை பரிதாபமாய் போகும். சமாதானம் உன்னை விட்டு எடுக்கப்படும். உன் வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்கவே, உன் உள்ளத்தை சமாதானம் பார்க்கணும் அப்படின்னா உன் மைண்ட், உன் இருதயத்தை தனிமையா இருக்கும்போது வீணா உட்கார்ந்து இருக்காத. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 119 சங்கீதத்துல 7ஆம் வசனம் 11ஆம் வசனம் பாருங்க. வாலிபன் தன் பலி எதிரால் சுத்தம் பண்ணுவான், உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தில் வசனத்தை வச்சாதான் பாவம் செய்யாம வாழ வைக்கிறோமா? நம்ம என்ன வச்சிருக்கோம்?
அவன் எப்படி அழகா இருக்கிறா, இவன் எப்படி அழகா இருக்கிறான், அதெல்லாம் நாங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோம். மூஞ்ச மேக்கப் பண்ணுறாங்க, கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்கப்பா. எதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க? சரிதானே? கண்ணாடி முன்னாடி நின்று அதுக்கே நேரம் என்ன செய்யுது, ஓடி போகுது. இது நமக்கு தேவையா? என் மகா கேட்டான், உங்களுக்கு மட்டும் முடி எப்படி இப்படி அழகாக வளருது அப்படின்னு. நான் சொன்னேன், முடியை பற்றி கேர் பண்ணாமல் இருந்தேன்னா முடி அதுவாக ஒழுங்காக வளர்ந்துடும். எப்போ பார்த்தாலும் கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துட்டு முடியை கேர் பண்ணேன்னா மொட்டை மண்டை ஆயிரும். இது தேவையா? நான் தான் சொல்கிறேன், உண்மைதான். ரொம்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா சொல்றார், தம்பி எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எப்போ பார்த்தாலும் எதுக்கு முன்னாடி தான் நின்று இருந்தேன், அதனால இது வேண்டாம் உனக்கு. அது வளர்றது, அது என்ன செய்யும், வளர. நீ அதை பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாத. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் நாட்டில் இப்படி தான் வீணான சிந்தனை என்ன செஞ்சுருக்க போய்கிட்டு இருக்காங்க. சரி, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவில் என்ன செய்யணுமா, பதித்து கட்டி உங்கள் கண்கள் நடுவே என்ன இருக்கணுமா? எது? தேவ வசனம். ஆனா நம்ம ஆட்களுக்கு கண்களுக்கு முன்னாடி இருக்குதா? வீணான காரியம் தான் கண்ணு முன்னாடி ஞாபகக்குறியா இருக்குது. கனவுலோகத்திலே மிதக்கிறான். நிறைய பேருக்கு சொன்னா என்ன சொன்னோம்னு என்ன செய்ய மாட்டேங்குது, நாட்டில் நடக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு சொன்னா என்ன சொன்னேன்னு கேட்குறான். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சிந்தனை இங்கேயே, சிந்தனை யார் கைவுக்கு போயிருச்சு? சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு? ஐயா, உங்க சிந்தனை மண்டலம் ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல் சிந்தனை இருந்தால் நீ சாத்தானை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இயேசுவுக்கு சோதனை வந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், இதில் நீங்க வாசித்து பாருங்களேன். இயேசுவுக்கு சோதனை வந்துச்சு. சாத்தான் வந்து நின்னா, இயேசுடைய சிந்தனை மண்டலம் முழுவதையும் சாத்தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஏன்னா ஏவாளுடைய சிந்தனை ஈஸியா பிடிச்சாச்சு. இப்ப யாருடைய சிந்தனையை பிடிச்சாகணும்? இயேசுடைய சிந்தனை என்ன செஞ்சாகணும்? கேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் வந்து நின்னான். ஆனா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் சிந்தனை மண்டலம் முழுவதும் என்ன நிரம்பி இருந்தது? வசனம் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு ஞானஸ்நானம் எடுக்காரு. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவரை நிரப்புறாரு, ஆவியை நிரப்புறாரு. எதை நிரப்புறாரு? ஆவியை நிரப்புறாரு. ஆவியானவர் நிரப்பின உடனே ஆவியானவர் தான் இப்ப சோதனை காலத்து கொண்டு போறாரு. இப்ப சோதனை காலத்து கொண்டு போனோன்னு இப்ப ஆவியானவருடைய பிரசன்ஸை உணர முடியல. இப்ப யாருடைய பிரசன்ஸை உணர்றாரு? சாத்தானுடைய பிரசன்ஸ் தான் அங்க பார்க்க முடியுது. சாத்தான் வேதம் சொல்லுகிறது 40 நாட்கள் சோதித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை நாட்கள்? ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஃபைனல்ல சோதிக்கப்பட்டதுன்னு போட்டுருக்கு. ஆனா இன்னொரு மத்தேயிலையோ மார்க்லயோ பார்த்தீங்கன்னா மாத்தி போடும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்னா 40 நாளும் சோதித்தான் போட்டிருக்கு. இந்த 40 நாளும் சோதிக்கும் பொழுதோ இயேசு கிட்ட இருந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள் தேவ வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. என்ன நிரப்பப்பட்டிருந்தது? இதுல என்ன ஒரு பெரியனா, வேத பாதாக்கள் சொல்றாங்க, இவர் படிப்பறிவில்லாதவராக இருந்து இவர் வேத வசனங்களை இவ்வளவு என்ன செய்யறாரு? போதிக்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இவருக்கு இந்த வசனம் இருந்ததுன்னு? இயேசுதான் வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையா இருக்கிற இயேசு தனக்குள் என்ன வைத்திருந்தார்? நல்லா கவனிக்கணும். இயேசு உங்களை போல என்னை போல இந்த உலகத்துல மனிதனாய் வாழ்ந்தார். மனிதனை போல சோதனைக்கு உட்பட்டார். சரிதானா? அதனால அவர் தெய்வத்துக்குரிய அந்த பவர்லாம் எடுக்கல. உங்களுக்கு எனக்கு என்ன சோதனையோ அந்த சோதனை இயேசு நேச்சரா என்ன செய்தார்? சந்தித்தார். ஏன்னா அப்படி சோதனையை சந்திச்சாதான் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். அதனால அவர் தெய்வத்துவத்தில் இருந்தாலும் இயேசு உங்களை போல என்ன போல சாதாரண மனித நிலைமையில தான் இருந்தாரு. மனித நிலைமையில அவருக்கு சோதனை எங்க வந்துச்சுன்னா சிந்தனையில தான் வந்துச்சு. சிந்தனைதான் சாத்தான் சொன்னா வயிறு பசிக்குது. இப்ப வயிறு பசித்த உடனே சாத்தான் சொல்றான், நீ இருந்த தேவனுடைய குமாரனா கல்லுகளை என்ன செய்யும்? அப்பமாக்கும்னு சொல்லும் அப்படின்னு. உடனே இயேசுவுக்கு வசனம் இருந்துச்சு. அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. எதை பிடிக்கிறாரே? எழுதி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆட்கள்கிட்ட சோதனை வந்தா வசனம் சொல்ல தெரியுமா?
இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு சோதனை வந்தால் என்ன கேள்விக்கானா, அங்கனுக்குள்ள கட் பண்ணிக்கிறான், இங்கனுக்குள்ள கட் பண்ணிக்கிறான். இப்படி பைபிளில் போட்டிருக்கா, படம் பார்க்கக்கூடாது பைபிளில் போட்டிருக்கா அப்படின்னு கேள்வி வைக்கான். என்ன கேள்வி வைக்கிறான்? படம் பார்க்கக்கூடாது, கார்ட்டூன் பார்க்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குடா. ஆனால் வசனம் உனக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. பைபிளில் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:21 நினைக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம், இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. 3 காரியம் வருது. அப்ப யோசித்து பாருங்க, பைபிள்ல எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? வசன ஆதாரம். உனக்கு இது தகுதியா? இது உன்னை அடிமைப்படுத்துதா இல்ல பக்தி விருத்தி உண்டாக்குதா? கேள்வி கேட்கணும். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் வசனம் என்ன செய்திருக்காரு? உனக்கு வசன நாலேஜ் இல்ல, அதனால நீ குண்ட கமெண்டாக்க என்ன கேள்வி கேட்கிற? இயேசுவுக்கு வசன நாலேஜ் இருந்துச்சு. அவர் எழுதி இருக்கிறது. ஒவ்வொரு சோதனை இயேசு இப்படிதான் செய்தார் தெரியுமா? அவருடைய ஆத்மாவிலும் வசனம் இருந்தது, அவருடைய ஆவியிலும் வசனம் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம் செஞ்சாரு, சாத்தானுக்கு இயேசு ஊழியம் செய்யல. யாருக்கு ஊழியம் செய்யல? சாத்தான் வந்து சொல்றான், நீ ஃபைனலா வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் தான், ரைட்டு, இந்த உலகமெல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நீ சாஸ்திரங்கள் விழுந்து என்ன வணங்கிட்டேன்னா நான் உனக்கு என்ன தருவேன்? இந்த உலகத்துல எல்லாத்தையும் தந்துருவேன். அது வந்து ஆவியில கீழ்ப்படிதல். எதுல கீழ்ப்படிதல்? ஆவியில கீழ்ப்படிதல். முதல்ல வந்து எதுல சோதனை வந்துச்சுன்னா சரீரத்துல சோதனை, 2வது சோதனை ஆத்மாவில், 3வது சோதனை ஆவியில சோதனை. சரீர சோதனை சாப்பாடு. சரீர சோதனை நம்ம ஆட்களை நீங்கள் நிறைய பேரை பாருங்களேன், இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளை ஒன்று தின்னா தின்னுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா திங்காமல் பட்டினி லட்சம் கிடப்பேனே ஒளி என்ன செய்ய மாட்டேன். அப்படின்னா இந்த கேஸ் எந்த லேஸில்? இது சிந்தனையில் ஜெயிக்காத கேஸ்ன்னு அர்த்தம். சிந்தனையில் ஒழுங்காக ஜெயித்திருந்தால் நார்மலாக சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடுவான், தூங்க வேண்டிய நேரம் தூங்குவான். சிந்தனையில் ஜெயிக்காதவன் இப்படி தான் இருப்பான், அப்நார்மலாக இருப்பான். தெரியுதா? அது அது நினச்ச நேரம் திங்கும், நினச்ச நேரம் திங்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? திங்கன்னா கரெக்டான நேரத்தை திங்கணும். அது ஒரு லெவலாக தான் என்ன செய்யணும்? திங்கணும். அது இஷ்டம் போல திங்குது, இல்லை திங்காமே கிடக்கிறேன் அப்படின்னா அது சிந்தனை மண்டலத்தில் நிறைய போராட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். அந்த கேஸ் வெற்றி உன் வாழ்க்கையில் கிடையாதுன்னு அர்த்தம். நார்மலாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தனை மண்டலத்தில் பயம், கலக்கம், சந்தேகம், அபிவிசுவாசம், பொய் எல்லாம் காரணம் என்ன? வசனத்தை உங்க உள்ளத்தில் என்ன செய்யல? விதைக்கல. இயேசு கிறிஸ்து சோதனை ஜெயித்தார். முதல்ல சரீரத்தில் சோதனை வந்துச்சு, சரீரத்தில் சாத்தான் சோதனை கொண்டு வருவான். அதுக்கும் அவர் வசனத்தை தான் என்ன செஞ்சாரு? அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாம் உலக பிரகாரமான சோதனை. இதுக்கு அவருக்குள்ள வசனம் இருந்தனால ஜெயித்தார். 2வது சாத்தான் சொன்னா, நீர் மேல இருந்து கீழே குதியும், அப்பொழுது தேவதூதர்களும் என்ன செய்வார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். அதுக்கு அவன் வசனத்தை சொன்னோன்னு இயேசு என்ன செஞ்சார்? வசனத்தை சொன்னார். என்ன வசனம்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு என்ன செஞ்சார்? வசனம் சொன்னார். இயேசு அதுக்குரிய வசனங்களை வைத்திருந்தார் என்று எழுதியிருக்கு. நல்லா கவனிக்கணும். சோதனை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. இதை நீங்க மறந்துடக்கூடாது. சோதனை நேரத்தில் எந்த பிரசன்ஸை உணர முடியாது. இப்போ இங்கே கூட்டத்துக்கு வர்றீங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம், இங்கே பிரசன்ஸை உணர்வீங்க. உங்களுக்கு சோதனைன்னு ஒரு காலம் கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கும். சோதனை நேரத்தில் இயேசு உங்க கூட இருக்கிறது உன்னால உணர. சோதனை நேரத்தில் உன் கூட இருக்கிறது ஒன்னே ஒன்று, நீ ஏற்கனவே வசனம் விதைச்சிருந்தேன்னா அந்த வசனம் உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. ஏற்கனவே என்ன விதைச்சிருக்கணும்? சொல்லுங்க, என்ன விதைச்சிருக்கணும்? இயேசுக்குள்ள இருந்து வசனம். அதனால் அவர் அதை வச்சு என்ன செஞ்சார்? ஜெயத்தர், உங்களுக்கு குறைவுகள் இருக்கலாம், ஒரு வேளை தேவைகளை நீங்கள் தடுமாறலாம். ஆனால் வசனம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுகிற எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஏற்கனவே செய்த நன்மைகளை சிந்திக்க பழகுங்க. தேவ பிள்ளையை சிந்தனையில தேவனுக்கு ஊழியம் செய்ய தயவு செய்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு. எதுல ஊழியம் செய்யறதுக்கு? எதுல ஊழியம் செய்யறதுக்கு சொல்லுங்க? சிந்தனையில ஊழியம் செய்ய என்ன செய்யுங்க? நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. சிந்தனையில நீ தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது கருவியை பெற்றுக்கொள்வேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வ, வல்லமையை பெற்றுக்கொள்வ. ஒரு நாள் அடியேன் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஆவியான சொன்னாரு, நீ வேதத்தை தியானிக்கும் பொழுது நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னார்.
அல்லேலூயா. யோசுவா யுத்தம் பண்ணி ஜெயிச்சான் பார்த்தீங்களா? அவன் சரீர பிரகாரமான யுத்தம். இப்போ நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் இங்கே மைண்டில் நடக்குது, இங்கேயும் நடக்குது. இந்த யுத்தத்தில் நீ வேதத்தை நிரப்பும் பொழுது பயங்கர போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ வேதத்தை நிரப்பி அதை ஓவர் கம் பண்ணிட்டு அப்படின்னா நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. தனிமேன்னு வந்துருச்சுன்னா தயவு செய்து சொல்கிறேன், வசனத்தை நிரப்ப பழகு. சும்மா எப்போ பார்த்தாலும் சொந்த கதை சோக கதையவே என்ன செய்யாத, சிந்திக்காத. உன் இருதயத்தையும் உன் மைண்டையும் தேவ வார்த்தையினால் நிரப்ப, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்து. வாழப்போறது கொஞ்ச நாள், வாழப்போறதே யாருக்கு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க? யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். ஞாபகக்குறியாக வைத்து நம்ம இப்போ வாசித்தது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19 வாசித்தோம். சரிதானா? இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி அவைகளை உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்து கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைக்கால்களும் உங்கள் வாசல்களும் எழுதுவீர்களாக அப்படின்னு ஆவியானவர் எவ்வளவு தெளிவாக எழுதுறார். ஆனால் இன்னைக்கு சாத்தான் என்ன செய்யறான்? கண்களுக்கு முன்பாக நிர்வாணமான போஸ்டுகளை தான் உட்கார்ந்து இருக்கும் போதும் எந்திக்கும் போதும் நடக்கும் போதும். நீங்க பாருங்களேன், இப்ப சினிமா போஸ்டே எப்படி தான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? படுமோசமா இருக்குது. இதில் செல்ஃபோன் நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்குன்னு கழுத குதிரைன்னு வச்சிருக்கிறான். செல்ஃபோனில் வச்சிருக்கிறவனே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சிருக்கிற பிக்சர்ஸ் சரி கிடையாது. உன் இருதயத்தில் நீ எதை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ட கழுதையை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? தியானம்னா சிந்தித்தன்னு அர்த்தம். தியானம்னா என்னது சொல்லுங்க? தியானம்னா என்னது? நீங்க எதை தியானம் பண்றீங்க? வேதத்தை தியானம் பண்ணுங்க, உங்க தேவை சந்திக்கப்படும். எதை சிந்திக்கணும் சொல்லுங்க? நான் உண்மையே சொல்றேன், நீங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க, உங்க தேவை கண்டிப்பா சந்திக்கப்படும். சிந்தனையில ஊழியம் செய்யுங்க, உங்க வாழ்க்கை பரிசுத்தமாயிரும். ஆனா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு யுத்தம் தான், அது எந்த சந்தேகமோ. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போறோம். நேரம் ஓடி போயிருச்சு. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து, எந்த எண்ணத்தையும் நல்லா கவனிங்க, எந்த எண்ணத்தையும், ரொம்ப முக்கியம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி என்ன செய்யணுமா? சிறைப்படுத்தணும். உலக பிரகாரமான மக்களை போல யுத்தம் நம்ம பண்ணும்படி சொல்லலை. உனக்கு பஞ்சம் இருக்குதா, உன் தேவை இருக்குதா, உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தில் தடுமாற்றியா? உலக பிரகாரமான மக்கள் வேறு விதங்கள் என்னென்னமோ செய்யறான். இங்க ஆவியானவர் சொல்ல, நீ அந்த காரியத்தின்படி யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய வார்த்தையினால் யுத்தம் பண்ணுவாய் என்றால் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதனால் யுத்தம் பண்ணணும்? வார்த்தையினால. தயவு செய்து சொல்றேன். அதுபோல இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தினமும் தலையில கைய வச்சு, யூடியூப்ல நம்ம மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னா, முள்ளுகளுக்குள் விதையாதருங்கள். முதல் பாயிண்ட் என் மனைவி பேசியிருப்பாங்க. 2வது நான் பேசியிருக்கேன், ஏன் கனி கொடுக்க முடியவில்லை. இந்த செய்தி 2ஐயும் கேளுங்க. சரிதானே? நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நாங்க சொல்றது விதைக்கிறத பத்தி சொன்னோம். சரிதானே? வேதத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி, இந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி தினமும் தலையில கைய வச்சு, இருதயத்துல கைய வச்சு, 2 கை இங்க ஒரு கை இங்க ஒரு கை வச்சுட்டு, ஏசப்பா என் மைண்டிலையும் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் பரிசுத்த ஆவியானவரை அசைவாடி சுட்டறிங்க அப்படின்னு ஜெபிக்கணும். அது ஆவியானவர் செய்கிற ஒரு பகுதி. இன்னொன்று நீ ஒரு பகுதி செய்யணும். எப்பயுமே 2 பகுதி இருக்கு, நல்லா கவனிக்கணும். பைபிள் ஆவியான் எழுதும் பொழுது
அந்த ஜாதிகளை நான் துரத்துவேன் அப்படின்னு ஆவியானவர் எழுதுவார். ஆனா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எழுதுவாரு, நீங்கள் துரத்துவீர்கள் அப்படின்பாரு. 2 பாயிண்ட் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஒரு பாயிண்ட் ஆவியானவர் செய்யறது, இன்னொரு பாயிண்ட் நீ என்ன செய்யணும், இந்த கலைகளையும் முள்ளுகளையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். என்ன செய்யணும்? இப்படி நீ எரிஞ்சேன்னா எரியும். சரிதானா? நீ விசுவாசித்து என்ன செய்யணும்? தினமும் பண்ணணும். உனக்கா பண்ணணும், உன் குடும்பத்துக்காக பண்ணணும். நீ இதை தூக்கி எரியாம நீ விதைச்சேன்னா பிரயோஜனமே கிடையாது. முதல்ல கலைகளும் முள்ளுகளும் சுட்டரிக்கப்படணும். அது ஆவியானவர் செய்வார். அந்த கலைகளையும் முள்ளுகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? பிடுங்கி எறிகிறேன். 2வது பாயிண்ட் என்ன வரணும் அப்படின்னா, அரண். சாத்தான் வந்து அரண் ஏற்படுத்தி வச்சிருப்பான். அது உங்க உள்ளத்துல வசனம் போக விடாது, தேவ பிரசன்னத்தை உணர விடாது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என் மைண்டில் இருதயத்தில் காணப்படுகிற அரண்களை ஆவியானவர் அசைவாடி நிர்மூலமாக்குவீராக, அதற்காக உமக்கு சோத்திரம் அப்படின்னு ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அடுத்து நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் மைண்டிலையும் இருதயத்தில் காணப்படுகிற அரண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாக்கி நிர்மூலமாக்குகிறேன். என்ன செய்யறேன்? இதை நீங்க பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்படி விதைச்சிங்கன்னா நீங்க விதைத்ததுக்குரிய பலனை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இதை செய்யாமல் விதைச்சிங்கன்னா பலனை பார்க்க முடியாது. அது ஏங்கிறத அந்த செய்தியிலேயே நீங்கள் பார்க்கலாம். சரிதானா? உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. நாங்கள் அந்த மெசேஜ் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறோம். அந்த 2 மெசேஜை முதல்ல கேளுங்க. அதுக்கு பிறகு இன்றைய தின மெசேஜை என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன செய்வாரா? இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போமா? எத்தனை பேர் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறீங்க? கர்த்தரோடு ஒருமனப்பட ஆயத்தமாக இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இனிமேல் என் சிந்தனையில் தேவனோடு ஒருமனப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. டாக்டர் பாலியங்கிச்சோ ஐயா அவர்கள் சொல்றாங்க, நான் என் சிந்தனைகள் தேவ வார்த்தையோடு கூட கலந்துரையாடுகிறது, ஒருமனப்படுகிறது. அப்படி படுகிறதுனாலே என் வாழ்க்கை, என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை, உன் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கணும், உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குன்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சிந்தனையில தேவனுக்கு ஊழியம் செய். உன் சிந்தனையை சரி பண்ண பழகு. உன் சிந்தனையை சரி பண்ணாம எந்த ஆசீர்வாதத்திலும் 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற, உன் சிந்தனை, உன் வார்த்தை மாறாத பட்சத்துல தேவன்கிட்ட இருந்து எந்த நன்மையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. வெளியே வேணா ஏமாத்திக்கலாம், வெளியே வேணா என்ன செய்யலாம்? கூட்டத்துக்கு வரலாம், ஆவியில நிரம்பலாம். அதுக்காக ஆண்டவர் நிரப்பலன்னு சொல்ல. ஆனா ஆவியில நிரம்பினா மட்டும் போதாது, வேதத்தை நிரப்பி நீ பிளஸ் ஆவியானுடைய அபிஷேகம் பிளஸ் வேத வசனம், இது 2 சேர்ந்ததுன்னா கர்த்தருக்காக நீ கனி கொடுக்கிற ஒரு மகனாக, மகளாக நீ எழுப்பி விடுவா. எத்தனை பேர் கனி கொடுக்கணும் விரும்புறீங்க? அவங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்க மேல கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். இப்ப முதலாவது நம்ம ஜெபிக்க போறோம். தலையிலையும் இருதயத்திலும் கையை வைங்க பார்க்கலாம். தலையிலையும் இருதயத்தில் கையை வச்சு தயவு செய்து நாங்கள் சொல்றது உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, சத்தமா சொல்லுங்கய்யா. பரிசுத்த ஆவியானவரே, என் மைண்டில் இருதயத்தில் அசைவாடி, என் மைண்டில் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா கலைகளையும் எல்லா முள்ளுகளையும் பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரிப்பீராக. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் மைண்டில் இருந்தும் என் இருதயத்தில் இருந்தும் எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். பிடுங்கி எறிங்க. தலையிலே கை வச்சிருக்கீங்க, எரிங்கன்னா எரிங்கயா. எனக்கு கதை திறந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன், பிடுங்கி எறிகிறேன். எரிங்க பார்க்கலாம். நீங்க இப்படி சொன்னா நடக்கும். நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க இது பிரிச்சுவல் யுத்தம், தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறீங்க. ப்ராக்டிக்கலாக இப்போ உங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச உடனே என்ன அபிஷேகம் இறங்குதுன்னு பாருங்க. நீங்க என்ன விடுதலை பெறேன்னு பாருங்க. சரிதானா? கர்த்தர் செய்வதை பார்ப்பீங்க. சரிதானா? இப்போ எரியலாமா? இயேசுவின் நாமத்தில் என் மைண்டில் இருந்தும் என் இருதயத்தில் இருந்தும் எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். என் மைண்டிலையும் என் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா அரண்களையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடி அரண்களை நிர்மூலமாக்குவீராக, அரண்களை நிர்மூலமாக்குவீராக. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம உடைக்க போறோம். சரிதான? என் மைண்டிலையும் என் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா அரண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாக்கி நிர்மூலமாக்குகிறேன், தாக்கி நிர்மூலமாக்குகிறேன்.
என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருடைய மைண்டில் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா அரண்களையும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாக்கி நிர்மலமாக்குகிறோம், தாக்கி நிர்மலமாக்குகிறோம். இப்ப வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா என் சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளோடு ஒருமனப்பட என்னை ஒப்பு கொடுக்கிற, வேதத்தை தியானிக்க வேதத்தை சிந்திக்க என்னை ஒப்பு கொடுக்கிற, என் சிந்தனையில உமக்கு ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிற, எனக்கு வாழ்நாள் பொழுது கிருபை தாங்க. சொல்லுங்க, எனக்கு வாழ்நாள் பொழுது கிருபை தாங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். இப்ப உங்க மைண்ட்ல இருத்தில் இருக்கிற எல்லா கலைகளும் முள்ளுகளும் சுட்டரிக்கப்பட்டாயிற்று. ஆவியானவர் அரண்களை நிர்மூலமாக்கிட்டாரு. இப்ப ஆண்டவருடைய கிருபை கேளுங்க, இப்ப அபிஷேகத்தை கேளுங்க. இப்ப கர்த்தர் உங்களை நிரப்புறதை பெற்றுக்கொள்வீங்க, இப்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க, இப்ப கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர். இப்ப இவர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை, அளவில்லாத கிருபை, தேவ பிரசன்ன, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரிப்பு இறங்கி வருகிறார், கர்த்தரிப்பு இறங்கி வருகிறார். கர்த்தரிப்பு உன்னை சுகமாக்குறாரு, கர்த்தரிப்பு உன்னை சுகமாக்குறாரு. இப்போ உன் பலவீனம் மாறுகிறது, இப்போ உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, இப்ப சத்துருவின் பொய்கள் உன்னை விட்டு விலகுதுங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வருது. சகோதரி பெற்றுக்கொள், தேவ பிரசன்னம் இறங்கி வருது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாவிலும் ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட். ரிபா ஷாகா தரா பலா பலா பலா. கர்த்தர் பக்கத்தில் இறங்கி வர்றாரு, உன் பக்கத்தில் இறங்கி வந்து கர்த்தர் நிரப்புறாரு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இருக்கிறபா லேக துணி வாசந்தரா விரிதபா லேக துணி மகந்தரா பலபா. ஆண்டவர் சொன்னார், சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டேன், சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுறார். ஒரு சமாதானத்தை நதியை போல பாய பண்ண என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை நதியை போல பாய பண்ண என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வார், மென்மேலும் பலப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலப்படுத்துகிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட். ரிபா ஷாகா தரபா. தேவனை நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தயவு செய்து தேவ பிள்ளையே, அவன் அனுதின வாழ்க்கையில இதை நீ செய்து பார். இதை செய்து விட்டு வேதத்தை நிரப்பிப்பார். அதற்கு பின்பு ஜெபம் பண்ணிப்பார். உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீ பார்ப்ப. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறுவ. ஆனா நீ இந்த கலையும் முள்ளையும் நீ சுட்டரிக்கப்படாம, அந்த அரணை நிர்மூலமாக்காம நீ வேதத்தை நிரப்பினாலோ ஜெபித்தாலோ பலனை பார்க்க முடியாது. அதனால இதை தினமும் உங்க வாழ்க்கையில செய்யுங்க. முதல்ல உங்களுக்கு செய்யுங்க, ரெண்டாவது உங்க குடும்பத்துக்கு செய், மூணாவது நீங்க போகிற ஊழியத்துக்கு சபைக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, எங்களோட பேசுற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.